வென்று முடிக்க நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் சுப்பையா பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரோட அதாவது கூண்டோட விலகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதாவது கட்சி இயக்கமாக இருந்த காலத்திலிருந்தே பயணித்து வருகின்ற வெகு சில ஆட்களில் அவங்களும் ஒரு ஆளாக சொல்லிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலராகிய சுப்பையா பாண்டியன் ஆகிய நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு ஊடகங்கள் முன்னாடி, அதாவது குறிப்பாக சன் நியூஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதான தமிழ் ஊடகத்தின் மூலமாக அந்த பேட்டி வெளியே வந்திருக்குது. தன்னுடைய ஆதரவாளர்கள் 32 பேரோட சேர்ந்து நாங்கள் இன்னைக்கு வெளியே போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அதாவது 2009 நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ் இயக்கமாக இருந்ததிலிருந்தே அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து நான் அவங்களோட பயணிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா 2016 மற்றும் 2021 அந்த 2 சட்டமன்ற தேர்தலையுமே ஸ்ரீவிண்டம் தொகுதி சார்பாக அவங்க வேட்பாளராக போட்டி போட்டிருக்காங்க. இப்போ அவங்க அதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு சரியான மரியாதை இல்லை. இப்போ சீமான் அண்ணா எங்களோட பகுதிக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு கட்சி நிர்வாகியாக கூட எங்களுக்கு தகவல் வரமாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் நல்லா களமாடி இருக்கோம், எங்களுக்கான ஒரு சரியான ஒரு மரியாதை இல்லைன்னு சொல்றாங்க. சீமான் தன்னிச்சையா செயல்படுவார் அப்படின்லாம் சொல்ல வரல, எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பேரிடியை எல்லோருடைய காதுகளையும் அவங்க இழக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2023 காலகட்டத்தில் வெள்ளம் அந்த துயர் துடைப்பு நிகழ்வுகள்லாம் அண்ணன் வந்திருக்கும் போது அண்ணனோட நாங்கள் போயிருக்கோம். அப்போ எங்களுக்கு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் தெரியலை, அது என்ன அப்படி பண்றாங்க, எங்களுக்கு தகவல் தெரிவிச்சா தானே சரியா இருக்கும், அதுக்கு நாம் தமிழில் உள்ள எல்லாரும் நாங்கள் முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்று நண்பகல் நேரத்தில் நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுக்கு முன்னதாகவே நாம் தமிழ் நிர்வாகிகளுக்கே தகவல் கிடைத்திட்டதாகவும் சொல்றாங்க. அதாவது அவங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறதுனால அந்த தெற்கு மாவட்ட பகுதியில் உள்ள ஒரு குழுக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, வாட்ஸ்அப் குழுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருப்பாங்கல்ல, அதை கரெக்டாக ஒரு 11:45 இன்னைக்கு காலையில் அந்த டைமில் லெஃப்ட் ஆயிருக்காங்க. இமானன் நாங்கள் எதுலேயும் குறை சொல்லலை, சாட்டை துறைமுருகன் தான் அதாவது கட்சியை காலி பண்ணு இருக்கிறாப்புல அப்படின்ட்டு. அதாவது இது தனிப்பட்ட வன்மமா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கே நம்ம விட்டுருவோம். நாம் தமிழர் கட்சியினுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலராக இருந்த சுப்பையா பாண்டியன் அவர்களோட சேர்ந்து 32 நிர்வாகிகள், அதாவது அந்த காணொலியில் பார்க்கும்போது எத்தனை பேர்னு கேட்கும்போது அவங்க ஒரு அந்த குறித்து வச்சிருக்கிற அந்த இது இருக்கும்ல, அதாவது தவறான ஒரு டேட்டாவை வெளி சொல்லிடக்கூடாது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும்ல. அதனால அந்த பேப்பரை தேடி எடுத்து அழகான முறையில் சொல்றாங்க, 32 நிர்வாகிகள் வெளியே போகிறான், எல்லாமே நிர்வாகிகள் தான். அதாவது 3 ஒன்றிய செயலாளர்கள், அப்புறம் நகர பொறுப்பாளர், தொகுதி நிர்வாகிகள் வெளியே போகிறாங்க, அப்புறம் 2 வேட்பாளர்களும் வெளியே போகிறாங்க. இன்னும் பேசிட்டு இருக்கோம். சாட்டை துரைமுருகன் ஒரு பெரிய வலைப்பின்னல் உருவாக்கி வச்சிருக்காரு, அதாவது சாட்டை துரைமுருகன் அப்படி இருக்கிறதுனால கட்சி இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேவா அப்படிங்கிறவங்க அவர் யாரு, புது கேரக்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த காலநிலையில பேசுறாங்க. கொஞ்சம் ஆவேசமா தான் பேசுறாங்க. அண்ணன் வெடுக்குன்னு யாரையும் பேச மாட்டாங்க, கோபமால யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நாம் தமிழ் கட்சி எடுக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள்ல சுப்பையா பாண்டியன் அவர்கள் நிறைய இதுல கலந்துக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இப்போ உள்ள நிர்வாகிகள் வைக்கிறாங்க. தனித்து போட்டி அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு தான். நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுறது கொள்கை ரீதியான ஒரு அதாவது கருத்தியல் ரீதியான ஒரு விடயங்கள், முன்னெடுப்புகள், அண்ணன் சீமான் அவர்களின் முன்னெடுப்புகள் சரியான முறையில் இருந்துட்டு இருக்கு. ஆனா இதுதான் எங்களுக்கு ஒரு சரியான விஷயமா தான் நாங்க பாக்குறோம். ஆனால் எங்களுக்கு கட்சி செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வைக்கப்படுகிற செக்மேட்டாக இருக்குமா? எனக்கு சீட் இல்லைன்னா நான் வெளியே போறேன் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் தான் இதுல நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு அதிருப்தியாகவே நம்ம சொல்ல முடியாது. இப்போ சாட்டை துரைமுருகன் இருக்கிறாங்க, இப்போ அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா எனக்கு அதுல என்ன வந்துருச்சு அப்படின்னு நீங்க இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் முன்னெடுத்தால் அது சரியான ஒரு பாதையாக இருக்கும். அதிருப்திகள்னால வெளியே போயிருப்பாங்க, யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய ஒரு விடயங்கள்லாம் இருக்காது. நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா இல்லையா என்பதை வரக்கூடிய காலங்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். மற்றொரு காணொளியில் இணைவோம். நன்றி.